திரைப்படத்தை வந்து அன்னூரில் கர்ணா திரையரங்கில் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. 3வது வாரம். இன்றைக்கி 3வது வாரம் வந்து ரொம்ப ரொம்ப கோயில் திரைப்படம். அதை விரும்பி மக்கள் வந்து இன்றைக்கி ரசித்து திரைப்படத்துக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கி பார்க்க நிறைய குழந்தைங்க பெரியவங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவு இன்றைக்கி திரைப்படத்தை காண வந்திருக்கிறீர்கள். ஆகவே அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, மொத்தத்தில் அனைவருக்கும் இங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருந்துள்ள குயிலி திரைப்படத்தை காண வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் மொத்தத்தில் நான் ஒரு வணக்கத்தை தெரிவித்து, இந்த குயிலி திரைப்படத்தை டைரக்டராக இன்றைக்கு தயார்படுத்திய எனது அருமை சகோதரர் நம்ம மண்ணில் திம்மம்பாளையம், அதாவது மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி காரமடை பகுதியில் திம்மம்பாளையத்தில் பிறந்து அப்படி ஒரு குயிலி திரைப்படத்தை அவர் கதையில மூலமாக முதல்ல மக்களை, இளைஞர்களை, குழந்தைகளை, பெரியவர்களை முதல் குடும்ப திரைக்கதையாக இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கு தமிழக திரையுலக வரலாறில் ஒரு முத்திரை பதிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நம்ம மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் காரமடையில் பிறந்து திம்மம்பாளையம் மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். உள்ளபடியே அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல அருமை சகோதரர் அதே மாதிரி மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் திம்மம்பாளையத்தில் பிறந்த இன்றைக்கு ஹீரோவாக நடித்து ரவிஷா என்கின்ற எனது அருமை சகோதரர், பாசத்துக்குரிய சகோதரர் இன்னைக்கு ஹீரோவாக நடித்து இன்னைக்கு திரையுலகில் ஒரு சிறந்த இடத்தை முதல்ல ஹீரோவாக நடித்து ஒரு சிறந்த இடத்துல இன்றைக்கு வந்திருக்கிறார். உள்ளபடியே அவருடைய திறமையை பார்த்து நான் வியந்து போனேன். அது என்ன காரணம்னு கேட்டால், அந்த மேட்டுப்பாளையம் தொகுதிக்கும் திம்மம்பாளையம் மண்ணுக்கும் என்றைக்கும் வந்து அந்த ஒரு நல்ல குணாதிசயம் இருக்கிறது. திம்மம்பாளையம் மண் என்றால் நல்ல குணாதிசயம் இருக்கிறது. எல்லோரையும் ஒரு இடத்துல வந்து திரையுலகமாக இருந்தாலும் சரி, அதாவது வாழ்க்கையிலே உழைத்து முன்னேறுவதாக இருந்தாலும் சரி, அங்கே திம்மம்பாளையம் மண் என்றால் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கின்ற மண். அந்த மண்ணிலே பிறந்த இன்றைக்கு இருவரும் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு குடும்ப கதையாக ஒரு பெண்களுக்கெல்லாம் ஒரு அந்த திரைப்படத்தை பார்க்கின்ற போது நிறைய நற்செய்தி இருக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு குயிலி திரைப்படத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் இன்னும் பார்க்கல, ஆனால் பார்த்தவர்களை நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். இப்பொழுதுதான் நான் பார்க்க போகிறேன் இந்த திரைப்படத்தை. இதையெல்லாம் நான் கேட்டு 3 வாரமாக ஃபீட்பேக் எப்படி இருக்கிறது என்று கேட்டு தெரிந்து இன்றைக்கு நான் படத்தை நானே நேரில் வந்து திரைப்படத்தை நான் பார்க்க வந்திருக்கிறேன், காண வந்திருக்கின்றேன். ஆகவே இதுவரை பார்த்தவர்கள், அதாவது பெரிய ஒரு ஆக்டர், பெரிய டைரக்டர் இன்னைக்கு திரையுலகத்தில் திரைப்படம் எடுத்தால்தான் 3 வாரத்தை 4 வாரத்தை தொட முடியும். இன்னைக்கு அருமை சகோதரர் வந்து முதல்ல டைரக்டராக எடுத்து இந்த கதையை அருமையான கதை இருந்ததுனால தான் மக்கள் இன்னைக்கு இவ்வளோ கூட்டமாக திரும்பி பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் அத்தனை பேர் இன்னைக்கு இந்த காட்சிக்கு நீங்கள் பார்க்க வந்திருக்கிறாங்க. ஆகவே திரைப்படம் வெற்றி அடைய வேண்டும். வெற்றி அடைவதற்கு நானும் இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை பெரியோர்களும், தாய்மார்கள், இங்கே மகளிர்கள்லாம் சந்தோஷமாக வந்திருக்கீங்க. ஆகவே நீங்கள் எல்லாம் பெரிய அளவில் ஆதரவு தர வேண்டும். இந்த தமிழகத்தில் இது வெற்றி திரைப்படமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, மேலும் இவர்கள் திரையுலகிலே பல முத்திரையை பதிக்க வேண்டும். இனியும் நல்ல கதையை கொண்டு வந்து இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும், அதாவது திரைப்படத்தின் மூலமாக தான் எத்தனையோ குடும்பத்தை, எத்தனையோ நன்மையை திரைப்படத்தை பார்த்து தான் நாம் தெரிந்து கொண்டு அடுத்தது நம்முடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு குடும்ப கதையாக ஒரு பெண் இனத்துக்கு இந்த மாதிரி வந்து இந்த கதையில நிறைய தத்துவங்கள் எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இவர் காட்டியிருக்கிறார்கள் இந்த காட்சியிலே. ஆகவே இது பாராட்டத்தக்கது, இது பெருமைக்குரியது. மீண்டும் இவர் திரையுலகில் ஹீரோவாக பல கட்டத்தை, உச்சத்தை தொட வேண்டும் என்று நான் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளேன், பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே இந்த அன்னூரில் நம்ம கர்ணா தேட்டரில் இன்றைக்கு 3 வாரத்துக்கு மேலே கடந்திருக்கின்றது. இந்த கர்ணா தேட்டருடைய உரிமையாளர் எனது அன்புக்குரிய நண்பர். ஆகவே இந்த கர்ணா தேட்டர் உரிமையாளர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு வெற்றி படத்தை நீங்கள் திரையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வாழ்த்தி, இங்கே வருகை புரிந்துள்ள அத்தனை பெரியோர்களையும், தாய்மார்களையும், குழந்தை செல்வங்களையும், மாணவ செல்வங்களையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு உங்களோடு நான்
இந்த திரைப்படத்தை, குயிலி திரைப்படத்தை நானும் கண்டுகளிக்கவில்லை என்கின்ற செய்தி நல்ல செய்தி கூறி வாழ்த்து வழங்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அமரன்.